ஸ்டாண்டப் காமெடின்ற பேரில் புண்டங்குன்னு ஒருத்தர். என்ன சார் சொன்னீங்க? புண்டங்குன்னு ஒருத்தர் நடுவில் ஏதோ சொன்னீங்களா? எல்லாம் சொல்லப்பா. புண்டங் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து சிரிப்பே வரல. பேசிக்கா ஸ்டாண்டப் காமெடி இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்பதானே சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இது பிட் நினைச்சியா பார்த்துக்கிட்டு this goes for all stand-up comedians and the people who abuse them on Twitter. I love you. அதாவது ஃபயாஸ் அப்படின்ற அந்த நபர் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா புண்டங்க் அப்படின்னு சொல்றியே அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து அவரோட பேர், அவருடைய பேஜ் நேம் PUNDANK அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடினா கொஞ்சம் பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு டீசெண்டான ஃபாலோவர்ஸோட மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவர் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், காமெடி பண்ணுறேன், என் மேலெல்லாம் கேஸை போடுறாங்க, 41 பேர் கொன்னவெல்லாம் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருக்காரு. நான் காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேர் கொன்னவெல்லாம் ஜாலியா இருக்கான். பட் எனிவே, கை தட்டாத கைகள் எல்லாம் நான் பாத்துட்டேன். 2 கேட்டகரி தான். 1 டிவிகே சப்போர்டர்ஸ், 2 அரசியல்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேக்குற கேங். யாருக்குமே ஐடியா 41 பேர் செத்துட்டாங்களா, RCBல 11 பேர் தானே அப்படின்னு. இந்த காமெடினால இப்போ எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சு இப்போ அகைன் இது வந்து ஒரு சர்ச்சையா கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமாச்சு, பெரியாருடைய கல்யாணத்தை பற்றி ஒரு காமெடி பண்ணுறன்ற பேரில் அந்த கல்யாணத்தை வந்து இழிவாக பேசியிருப்பார். இதனால் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அவர் கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்டார். ஸோ இப்போ அகைன் டிவிகே கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி இந்த விஷயத்தை, அதாவது 41 பேர் கொன்னவெல்லாம் ஜாலியாக இருக்கான், காமெடி பண்ணுற என்ன ஏன் கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஜோக்குனால தான் இப்போ அவருடைய லைஃபே ஜோக்காக போயின்னு இருக்கு. ஸோ இந்த ஜோக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சர்ச்சையாகி மன்னிப்பு கேட்ட ஒரு நபர் அகைன் இதை மாதிரி பண்ணதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே உடைய அந்த கேடர்ஸ், அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை பெருசாக ஆக்கிட்டு வராங்க. இது என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முட்ச விக்கியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.